பார்லிமெண்ட் கட்டிட வடிவமைப்பை பற்றி திருச்சி சிவா அவர்கள் ஒரு பேசினா எக்கோ அடிக்குது, ஒளி அமைப்புகள் இங்கே சரியில்லை, உள்ள வந்து ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை வச்சிருக்காரு. அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் இப்படி பேசுவதை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது. கலைஞர் சென்டினரி லைப்ரரின்னு ஒன்று கட்டினாங்க, அது என்ன லட்சணத்தில் இருக்குது? ராமர் இருந்ததுக்கான ஆதாரமே இல்லைன்னு சொல்றதுக்கு இவர் யார்? இவர் என்ன ஆராய்ச்சியாளரா இல்லை வரலாற்று ஆசிரியரா? என்ன எதுவும் கிடையாது. ஒரு சாதாரண அரசியல்வாதி. நீங்க அரசியல் தான் பண்ண முடியும். அப்ப இங்க அல்லாஹ் இருந்தாரா இல்ல ஜீசஸ் இருந்தாரா தமிழ்நாட்டில்? அவங்க இருந்ததுக்கான அடையாளமும் எங்களுக்கு எதுவுமே இல்லையே. அதுக்கான கல்வெட்டு ஏதாவது சான்றுகள் இருக்கா? இல்லையே. அவர் ரகுபதி பேசினதும் சரி, இவர் சிவசங்கர் அவர்கள் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை திசை திருப்புவதற்கான முயற்சி தான். இரண்டு பேருமே வந்து கோபாலபுரத்தின் கொத்தழைமைகள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எய்ம்ஸில் வருகிற கடன் சுமையை மாநில அரசு ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மொத்தமே மத்திய அரசுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. இல்லை, இப்போ என்னன்னா, இது கடன் சுமை வந்து மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம்தான் இது. இதில் நம்ம இவங்களையும் குறை சொல்கிறது அவங்கள குறை சொல்கிறது இல்லை. இது வந்து மக்களுக்கான ஒரு திட்டமாக இருக்கும்போது மாநில அரசும் மத்திய அரசும் உட்கார்ந்து பேசி யார் என்ன செய்யணுன்றதை முடிவெடுத்து செய்தாலே போதும். அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டாலும் சரி, மாநில அரசு ஏற்றுக்கொண்டாலும் சரி, எதாக இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாமல், எந்த விதமான இணக்கமான போக்கும் இல்லாமல் இங்கே அது வந்து ஒரு அரசியலாகவே வந்து ஆக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த இழப்பு மாநிலத்திற்கு, அதற்கான பொறுப்பு வந்து மாநில அரசுக்குத்தான் உண்டு. இப்போ திமுக அரசுனா திமுக அரசு இன்னும் 2 வருஷம், அதற்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு அரசு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? எந்த அரசோ அது தமிழக அரசு வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க கடனை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னா அது மாநில அரசு மத்திய அரசுக்கிட்ட பேசி நீங்கள் முடிவு பண்ணி அவங்கள கட்ட சொல்லுங்கள். அதிலெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எதுவுமே செய்யாமல் நீங்கள் செங்கலை தூக்கிட்டு அலையிறதுன்றது நல்ல விஷயமாக எனக்கு படவில்லை. பட்டியலினத்தவருக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? இது உள்ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உள்ஒதுக்கீடு இது ரொம்ப நாளாக இருந்த ஒரு பிரச்சனை தான். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நாம் சொல்கிற பட்டியலினம் அப்படிங்கிறது, அந்த பட்டியலினத்துக்குள்ளேயும் மிகவும் பின்தங்கிய பட்டியலினம்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியும். பட்டியலினம்னாலே வந்து நம்ம சில பிரிவினரை சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பட்டியலினம்ன்றாங்க. அப்படி கிடையாது. பட்டியலினத்தில் நல்லாவே இருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த வேற்றுமை பாராட்டுதல், தீண்டாமை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதாவது எஃப்சி பிசி இவங்க தான் செய்கிறாங்கன்னு இல்லை, எஸ்சிலையும் உண்டு. அவருக்கு கீழே இருக்கும் சில பேரை அப்படி தான் நடத்துகிறாங்க. அதில் ஒரு இனம்தான் இந்த அருந்ததியர் இனம். அவர்களுக்குத்தான் இந்த உள்ஒதுக்கீடு போயிருக்கு. ஏற்கனவே 2% தமிழ்நாட்டில் இருக்குது. அதை வந்து எதிர்த்து கேஸ் போட்டதில் இப்போ உச்சநீதிமன்றம் அது கண்டிப்பாக உண்டு என்று தான் சொல்லியிருக்கிறார். நானும் அதை வரவேற்கிறேன். ஏன்னா இன்றைய நிலைமையில் வந்து ஆனால் அது வந்து அருந்ததியர் இனத்தோடு போயிடக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆதங்கம். உங்களுக்கு நரிக்குறவன் இனம் இருக்குது, இருளர் கம்யூனிட்டி இருக்குது. இவங்களுக்கும் அந்த உள்ஒதுக்கீடு சென்றால் நன்றாக இருக்கும். வேறு இவங்களை மட்டுமே வச்சு, ஏன்னா அவங்களும் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. பட்டியலினத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேருமே மிக மோசமான நிலைமையில் இருக்கிறவங்க. அதில் அருந்ததியர் இனம் தான் நம்ம இந்த கார்ப்பரேஷன் வேலை பார்க்குறது, இல்லை இந்த சாக்கடையில் இறங்கி தோன்றது, இதெல்லாம் செய்கிறது அவங்க தான். ஆனால் உண்மையில் சொல்லணும்னா இவர்கள் எல்லாம் சனாதனத்தை பின்பற்றி கொண்டு இருந்தபோது ஒரு செருப்பு தைக்கும் தொழிலை தான் செய்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு பெரிய தொழில். அது எப்படி வந்து அது ஒரு கேவலமான தொழிலாக இன்றைக்கு பார்க்கப்படுது என்பதே தெரியல. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டாவாக இருக்கட்டும், நீங்கள் பல பாட்டாவில் ஆரம்பித்து நீங்கள் நிறைய நிறுவனங்கள், அந்த தொழிலில் வரும் வருமானம் மாதிரி வேறு எந்த தொழிலுமே இல்லை. ஆனால் இன்று அந்த தொழிலில் வந்து யார் இருக்கிறாங்க அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்க, விகேசியில் ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் உள்ளே வந்திருக்காங்க. இஸ்லாமியர்கள், ஏன்னா தோலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அருந்ததியர் இனம்தான் அந்த தோலை பதன்படுத்துவது, தோலை உரிப்பது, அதை பதன்படுத்துவது, பண்படுத்துவது எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லேயே அது ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருந்தப்போ அவர்கள் தான் இதில் வந்து ஆட்சி செய்து கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு அந்த தொழில் அவர்கள் வசம் இல்லை.
அந்த அந்த கம்யூனிட்டி வசம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கார்ப்பரேஷன் வேலைக்கு போகிறாங்க. கூட்டுறது, ரோடு கூட்டுறது, சாக்கடை அள்ளுறது, இந்த மாதிரி தொழிலுக்கு தங்களுக்கு தெரிந்த வேலையை விட்டு, தொழிலை விட்டு வெளியே சென்றதால் இன்றைக்கு 5000த்துக்கும் 10,000த்துக்கும் அவங்க ரோட்டில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இவ்வளோ பேசுகிறாங்களே, நாங்கள் 2% உள்ளொதுக்கீடு கொடுத்துருக்கோம், நாங்கள் இது நான் திராவிட மாடலை தான் சுப்ரீம் கோர்ட் வரவேற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மக்கள் இன்றும் சாக்கடைக்குள்ளே இறங்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் நடக்குது அது. எப்படி நீங்கள் வந்து அதை பார்த்துட்ருக்குறீங்க? அந்த மக்கள் வந்து படித்த என்ன கலெக்டராக பெரிய அளவில் உட்காந்துருக்காங்களா? 1-2 பேர் இருக்கலாம். இதற்கு பாஜக எவ்வளோ பரவாயில்ல, அந்த இடத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவராகவே வச்சுருந்தாங்க அவங்க கட்சிக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? உங்கள் திமுக கட்சியில் அந்த இனத்திற்கு என்ன செய்தீர்கள்? அந்த 2% ஒதுக்கீடு கொடுத்தீங்க. ஆனால் அது உண்மையிலே அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா? அந்த பிரிவில், அருந்ததியர் பிரிவிலிருந்து எத்தனை பேரை நீங்கள் அமைச்சர்கள் ஆக்கியிருக்கிறீங்க? எத்தனை பேரை வந்து தலைவர்கள் ஆக்கியிருக்கீங்க? எத்தனை பேரை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அவங்க அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. அந்த ஒதுக்கீடை கொடுத்து அரசியல் பண்ணாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கு வந்து அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் வந்து செய்கிற அந்த கார்ப்பரேஷன் வேலை ரொம்ப வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு கார்ப்பரேஷன் வேலைக்கு ஆள் வேணும்னாலே நீங்கள் அவர்கள் இருக்கும் இடத்துல தான் போயிட்டு நோட்டீஸே ஓட்டுவாங்க இவங்க. ஏன் மற்ற இடத்துலேருந்து வரமாட்டாங்களா? ஏன் நீங்கள் நோட்டீஸ் அங்கேயும் கூட என்னென்னா, இந்த இனம்தான் துப்புரவு தொழிலுக்கு ஏற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்து அவங்கள இன்னொரு படுகொடிக்கு தானே தள்ளி இருக்கிறீங்க. அப்போ சாக்கடை அள்ளுறதுக்கு ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? எவ்வளோ மெஷினரிஸ் வந்துருச்சு, அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு மனிதனை வந்து மலைக்குழியில் இறக்குறீங்க. நீங்கள் ஏற்கனவே இது ஒருத்தர் திராவிட சித்தாந்தம் உள்ள ஒருத்தர் இந்த மலைக்குழியை பற்றி பாடியெல்லாம் இருந்தார், கவிதையெல்லாம் வடிச்சிருந்தார். அதை செய்கிறதே திராவிடம் தானே. அவங்கள மலைக்குழியில் இறங்க விட்டு வேடிக்கை பார்க்குறது. இந்த 2% ஒதுக்கீடு அப்புறம் யாருக்கு கொடுத்துருக்குறீங்க நீங்கள்? ஆனால் நீட்டை எதிர்க்கிறீங்க. ஏன்னா நீட் இருந்தால் இவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்துடுவாங்கல்ல டாக்டராக. இன்றைக்கி வந்து இந்த இனம் வந்து டாக்டருக்கு மற்ற படிப்புகள்லாம் படிக்கிறதுக்கு காரணமும் நீட்டுன்னு ஒரு பரீட்சை தான். ஏன்னா அவங்களால +2 வந்து ஒரு பெரிய காலேஜ்லேயோ இதுலேயோ போய் படிக்க முடியல. ஆனால் எல்லா விதமான அறிவும் அவர்களுக்கு உண்டு. ஒரு தடவை பரீட்சை எழுதுகிறாங்க, ஃபெயில் ஆகிடுது. ஆனால் +2 எழுதுனா +2 பாஸ் பண்ணால் ஒரு தடவை தான் அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஆனால் நீட்டை நீங்கள் 2-3 தடவை கூட எழுதலாம். இந்த வருஷம் எழுதி பாஸ் ஆகலையே அடுத்த வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் இந்த உள் ஒதுக்கீடு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. க்ரீமி லேயர்னு ஒன்று இருக்குது, அதை சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். அதை நான் வரவேற்கிறேன். நிறைய பேர் அது வரவேற்கலைன்றாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா நான் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம், ஒரு நீட் எழுதி அதற்கப்புறம் அந்த கவுன்சிலிங்க்கு ஒரு அருந்ததியர் பெண்ணுக்காக நான் சென்றிருந்த போது அங்கே வந்திருந்த பெற்றோர்களில் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பெரிய அளவில் வசதியாக இருக்கிறவங்க, அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து தான் சேர்த்துட்டு இருந்தாங்க. ரொம்பவும் இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகள், இந்த ஹவுஸ்மேட்ஸோட குழந்தைங்க இல்லை தெருவோரத்தில் செருப்பு தைச்சிட்டு இருக்கிறவங்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது கிடைக்கல, அவங்களுக்கு அந்த வசதியோ வாய்ப்போ கிடைக்கல. திரும்ப அவங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 2% உள்ளொதுக்கீடு இந்த க்ரீமி லேயருக்கு தான் போய்கிட்டு இருக்கே தவிர அதற்கு கீழே இருப்பவர்களுக்கு செல்லவே இல்லை. அது உண்மை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த துப்புரவு தொழிலுக்கு போகிறவங்கள வந்து நீங்கள் சும்மா விடுறீங்களா? கார்ப்பரேஷன் வேலைக்கு போனால் 5 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்தா தான் அந்த வேலையை கிடைக்கும். ஆனால் 10,000 ரூபாய் அதுக்கு சம்பளம். அதுக்காக அவர்கள் வந்து கடனை உடனே வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய பேர் இந்த துப்புரவு தொழில் செய்வதால் குடிக்கு அடிமையாயிடுறாங்க. குடிக்கு அடிமையாகி விதவைகள் அதிகமாக உண்டு இந்த கம்யூனிட்டியில். அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? எதுவுமே செய்யலை. அந்த விதவைகளுக்கு ஏதாவது மறுவாழ்வு இருக்கோ இல்லை வேறு வேலை இருக்கோ எதுவுமே கிடையாது. இப்படி பல விதங்களில் அந்த அருந்ததியர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தின் அந்த 2% 3% வரவேற்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சமூகங்களை முன்னேற்றம் செய்வதற்கு என்ன செய்யலான்னு இந்த கம்யூனிட்டி சென்னையில் வந்து இன்னொரு விஷயம் நடந்தது. இவர்கள் செருப்பு தைப்பதற்கு தனியாகவே தொழிலாக செய்து கொண்டிருக்கும் போது ஜெயலலிதா அம்மையார் எந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரி யூனிட்டே போட்டு இவங்களுடைய செருப்புகளை முழுசாக கொள்முதல் செய்தாங்க. அது ஸ்கூல் குழந்தைகளுக்கும், அதாவது அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்காக அந்த ஷூஸு இந்த மாதிரியெல்லாம் கொள்முதல் செஞ்சாங்க. கடைசியில் அதுவும் வந்து ஊழல், அரசியல்வாதிகளால் ஊழல் மிகுந்து அது மூழ்கி போய் அது ஒன்றுமில்லாமல் போனதற்கப்புறம் இன்றைக்கு அவர்களிடம் கொள்முதல் பண்ணுவதற்கு எதுவுமே யாரும் கொள்முதல் பண்ணாததுனால இவர்கள் பிறருக்கு அடிமையாகத்தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாட்டி தெருவோரத்தில் செருப்பு தைச்சிட்ருக்குறாங்க. அந்த தொழிலை இவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கும் இல்லை அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு சொசைட்டி மாதிரி செய்து அவர்களிடம் அதை வாங்கினாலே போதுமே, அவர்கள் வாழ்வாதாரம் எங்கேயோ போயிடுமே, நல்லா இருக்குமே. ஆனால் நீங்கள்
குலத்தொழில் செய்யக்கூடாதுன்னு அதையும் ஒதுக்கிட்டீங்க. சரி, அதை விட்டு வெளியில் வந்தவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னா எதுவுமே செய்யலை. திருப்பி அவர்களை கொண்டு போய் துப்புரவு தொழிலாளர்களாக தான் இருக்கீங்க. சரி, துப்புரவு தொழில் ஒன்றும் மோசமானது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதற்கு தேவையான வசதியான மெஷினரிஸ் ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்கு அந்த க்ளவுஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். பல என்ஜிஓஸ் தான் அந்த க்ளவுஸே கொடுத்துட்ருக்காங்க. அந்த க்ளவுஸ் கூட அவங்களுக்கு சரியான க்ளவுஸ் இல்லை அவங்க போடுறதுக்கு. இல்லை அவங்க அந்த குப்பைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சரியான வண்டிகள், சரியான வாகனங்கள், அதை அவர்கள் சுகாதாரத்துடன் கையாளுவதற்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னா எதுவும் கிடையாது. அதே மாதிரி சாக்கடைகளில் இறங்குறதுக்கு, சாக்கடைகளை சுத்தம் பண்ணுவதற்கு மெஷின்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எதுவும் கிடையாது. நம்ம மேயர் பிரியா அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேஷன் அவங்க தான் பார்க்குறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே சென்னையிலே இந்த லட்சம்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சொல்லவே வேண்டாம். அப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு அவரும் ஒரு பட்டியலின பெண் தான். அப்போ இந்த மாதிரி கஷ்டப்படும் இந்த இனத்திற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அப்படி எதுவுமே செய்யாதனால இன்னமும் அந்த சமூகம் அது முக்கால்வாசி பேர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. நரிக்குறவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். பட்டா கொடுத்து அவர்களுக்கு இடத்த கொடுத்து பட்டா கொடுக்கல, வீடு கட்ட முடியாத நிலைமையில் இருக்காங்க. வீடு கட்டணும்னு போயிட்டு கேட்டாங்கன்னா பல ஊழல். அதில் இருளர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. வீடும் சரியாக கட்டி கொடுக்காதனால திருப்பி குடிசையை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வருடம் மழையில் அந்த வீடும் போயிட்டு மழையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு அரசு கொடுக்கும் இந்த 1000 ரூபாய்க்கும் அரிசிக்குமாக அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். நிரந்தரமான தொழில் கூட கிடையாது. அப்படி மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருளர் சமூகம் இருக்குது. நாம் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடன் இருக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் அவர்களை நம்முடன் கூட்டிச் செல்வது தானே உங்களுக்கு சமூக நீதி. அதை திராவிடம் செய்ததா என்று பார்த்தால் கண்டிப்பாக நான் சொல்ல முடியும், அவர்கள் செய்யவே இல்லை. என்று தமிழகத்தில் இந்த மாதிரி சமூகங்கள் தனித்தனியாக வாழ்வது, அதை நம்ம சேரின்னு சொன்னால் கூட தவறு தான். அவர்கள் கீழ்நிலையில் இருக்கும் மக்களாக வாழும் இடங்கள் இருக்கிறதோ அது வரைக்கும் இங்கே சமூக நீதி என்பது இல்லவே இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதில் திராவிடம் என்ன செய்தது என்று பார்த்தால் திராவிடம் தோற்றது. இவங்க சொல்கிற அந்த திராவிட சமூக நீதியெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. திராவிட மாடல்லாம் நீங்கள் வேணால் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு குடும்பம் வேணால் முன்னேறலாம். சில குடும்பங்கள் தான் முன்னேறி இருக்கு அரசியலை வைத்து. ஆனால் பல குடும்பங்கள், குறிப்பாக பட்டியலின சமூகமும் பழங்குடி மக்களும் மிக மோசமான நிலைமையில் இன்றும் இருக்கிறார்கள் தமிழகத்தில். பார்லிமெண்ட் கட்டிட வடிவமைப்பை பற்றி திமுக எம்பி, அதாவது திருச்சி சிவா அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இங்கே பேசினா எக்கோ அடிக்குது, ஒளிய அமைப்புகள் இங்கே சரியில்லை, மைக்கில் பேசினா கேட்க மாட்டேங்குது, உள்ளே ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை வச்சுருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? அவர் ஏதாவது சொல்லணும் இடமெல்லாம் காமிச்சு, ஏன்னா டெல்லியை பொறுத்தவரைக்கும் வெயிலோ மழையோ மிக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதை. அதில் எங்கேயாவது ஈரம் தட்டுப்பட்டு இருக்கலாம். அது ஒழுகுதா என்னையான்றது எனக்கு உண்மையில் தெரியலை. அவர் காமிச்சது கூட இருக்கலாம். இதை அவங்க அரசியலாக்குறாங்க. இப்போ என்னென்னா, முதல்ல இருந்த கட்டடம் பிரிட்டிஷ் காலத்து கட்டடம். இப்போ நீங்கள் அதிலே இருக்கணுன்றா விரும்புகிறீங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பண்ணலையா? மாற்றி 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 முன்னாடி இருந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி நாங்கள் சட்டமன்றத்தை இங்கே வச்சுக்கிறோன்றாங்க. அப்புறம் அது ஹாஸ்பிட்டல் ஆகுது. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தை தூக்கி இங்கே வைக்கிறீங்க. மாற்றி மாற்றி வச்சுட்டு தானே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் கட்டின மதுரையில் நீங்கள் கட்டின லைப்ரரி என்ன வச்சு இந்த மழைக்கு அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ கட்டுனது இன்னும் கொஞ்ச நாள் கூட இல்லை. அப்போ அதை பற்றியெல்லாம் நீங்கள் திருச்சி சிவா அவர்கள் ஒன்றுமே சொல்ல. கருணாநிதி கலைஞர் சென்டினரி லைப்ரரின்னு ஒன்று கட்டினாங்க. அது என்ன லட்சணத்தில் இருந்தது? பள்ளிக்கூடங்கள், இப்போ கட்டின பள்ளிக்கூடங்கள் இடிந்து விழுந்து இருக்கிறது. அதற்கு என்ன இது? நீங்கள் முதல்ல உங்களோடதை பாருங்கள். பாராளுமன்றத்தில் ஒழுகுனா அவங்க அதை சரி பண்ணிக்குவாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க. அது இன்றைக்கு நாட்டின் முக்கியமான பிரச்சனை அல்ல. அதை அவங்க சரி பண்ணிக்கலாம். போன பாராளுமன்றத்தில் உள்ள தீவிரவாதிகள் சுட்டு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமை. நீங்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க. அதில் எம்பி யாரும் சாகலை, எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கார்ட்ஸ் இருந்ததுனால தப்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு முன்னாடி ஆனால் பாதுகாப்பே இல்லாத ஒரு கட்டடமாக முன்னாடி இருந்த பாராளுமன்றம் இருந்தது. இன்றைக்கி ஒடுகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, உயிரோடு நீங்கள்லாம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதனால தான் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு அங்கே இல்லைன்றதுனால. அந்த பாராளுமன்றம் தாக்கப்பட்ட போது நீங்கள்லாம் இருந்தீங்க இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை கூட சொல்ல, பாராளுமன்றத்தில் பாதுகாப்புக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நீங்கள் பாதுகாப்பாக உள்ளே இருக்கிறீர்கள், உங்களை யாரும் தாக்க முடியாது. வேணா 1-2 இடத்துல ஒழுகுனா ஒழுகிட்டு போது, அதை சரி பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதே உங்களுடைய மாநிலத்தில்
நீங்கள் கட்டிட கட்டடங்கள்லாம் ஒடுக்கிட்டு இருக்குது, உடஞ்சி இடிஞ்சு கீழே விழுந்துட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது இன்றைக்கு மக்களின் பிரச்சனை பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் சொகுசாக இருக்கணும்னு தான் அவர் பார்க்குறாரு போல இருக்குது. மக்கள் சொகுசாக இருக்கணுன்றதெல்லாம் அவருக்கு தோணலை போல இருக்குது. பல வீடுகள் இங்கே இடிந்து விழுந்து இருக்கிறது மழையில். அப்போல்லாம் இவர் எங்கே போனார்ன்ற ரோடு இடிஞ்சு விழுந்து வேளச்சேரியில் உள்ளே போனாங்க 3-4 பேர் ஜனங்கள் உள்ளே போய் செத்து போனாங்க. அது பெரிய விஷயமா தெரில. பாராளுமன்றத்தில் சின்னதாக ஒழுகின உடனே இவருக்கு கவலையாயிடுச்சு போல இருக்குது. ஒழுகுனா ஒடுக்கிட்டு போதே, நீங்களும் கொஞ்சம் அதை அனுபவிங்களேன். சாதாரண மக்கள் அனுபவித்து கொண்டு இருக்குமா அந்த துயரத்தை நீங்களும் அனுபவிங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அதை வேணும்னா நீங்கள் போயிட்டு மோடி அவர்களிடம் இல்லை பாராளுமன்றத்தை யார் பார்த்துட்ருக்காங்களோ அவர்கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கிட்டு இருக்கிறத நினச்சா எனக்கு வேடிக்கையாக இருக்குது. மக்கள் இதை விட அதிகமான துன்பத்தில் இருக்கிறார்கள் இங்கே. அதை செய்கிறதுக்கு வழி பார்க்காம பாராளுமன்றம் ஒழுகுதுன்னு சொல்லிட்டு திருச்சி சிவா அவர்கள் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் இப்படி பேசுவதை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது. மக்கள் பிரச்சனையை நீங்கள் தயவு செய்து பேசுங்க போய் பாராளுமன்றத்தில். உங்கள் பிரச்சனையை நீங்களே அங்கே சரி பண்ணிக்கோங்க. அதை பற்றிய கவலை எங்கள் யாருக்குமே கிடையாது. ஏன்னா இங்கு நாம் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது செய்திகள். அதை விட்டுட்டு இது இங்கே ஒழுகுது அங்கே ஒழுகுதுன்றதெல்லாம் ஒரு விஷயமாக கொண்டு அதையும் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ பாராளுமன்ற தாக்குதலில் தப்பிச்சா நீங்கள்லாம் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்றதுக்காகவே நீங்கள் நன்றி சொல்லணும் அவருக்கு. ராமர் ஆட்சி செய்ததற்கு இங்கே எந்த ஒரு கல்வெட்டோ எந்த ஆதாரமோ இல்லை. ஆனால் ராஜேந்திர சோழன் இங்கே ஆட்சி செய்ததற்கு கல்வெட்டுகள், செப்புகள், கோயில்கள் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க மேடம்? இவர் ரகுபதிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க மினிஸ்டர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் பேசினார் இல்லையா, திராவிட மாடல் ராமர் அரசை போல செயல்படுகிறது, ராமரே திராவிட மாடலில் தான் ஆட்சி செய்தார் அப்படின்லாம் பேசியிருந்தார். திடீர்னு ராமரை உயர்த்தி அப்படி பேசும்போதே நினச்ச இன்னொருத்தர் இந்த மாதிரி பேசுவாங்கட்டு. நீங்கள் ராமரை போற்றியும் பேச வேண்டாம், இகழ்ந்தும் பேச வேண்டாம், அது எங்ககிட்ட விட்டுடலாம். ஏன்னா இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள், நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. இவர் ராஜேந்திர சோழனை பற்றி பேசுகிறாரு. ஆனால் ராஜராஜ சோழன் சமாதியே ரொம்ப மோசமான நிலைமையில தான் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ராஜேந்திர சோழனை நினைவு கூறுவதற்கும் அவருடைய பெருமையை வெளியே சொல்வதற்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? இங்கே எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு தெருவு நீங்கள் கருணாநிதி நகர், அண்ணா நகர், அப்புறம் உங்களுடைய பேரில் உள்ள எல்லாரோட நகரும் வச்சுருக்கிறீங்க. தயாளம்மாள் வரைக்கும் வச்சுருக்கிறீங்க நீங்கள். இப்போ எனக்கு தெரியல துர்கா ஸ்டாலின்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கனிமொழி நகர்னு கூட ஒரு இடத்துல இருக்குது. உங்கள் பேரை வச்சு நகரை வச்சுக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்டை வச்சுக்கிறீங்க, அப்புறம் இறந்ததுக்கப்புறம் சமாதியை வச்சுக்கிறீங்க. எல்லா பில்டிங்குக்கும் உங்கள் குடும்பத்து பேர்களை எல்லாத்தையும் அந்த முதல் குடும்பத்தின் பேரை வைத்துக்கொள்வோம். நீங்கள் ராஜேந்திர சோழன் பேரை எங்கெல்லாம் வச்சிங்க? அவர் கல்வெட்டில் இருக்குது, உண்மைதான், இல்லைன்னு யாருமே மறுக்கலை. ஆனால் அவர் புகழை பரப்புவதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? எந்த இடத்துல அவர் பேரை கொண்டு வச்சிங்க? எந்த இடத்துலையுமே தமிழ் மன்னர்கள் யாருடைய பேருமே நீங்கள் சொல்லவே இல்லையே. இதில் இவர்களுடைய தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெங்கடேசன் வேற எல்லா மன்னர்களும் அந்த புறத்தில் அழகிகளை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வேற சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோ தானே மதிப்பு கொடுத்தீங்க. இன்றைக்கி என்ன புதுசாக தமிழ் மன்னர்கள் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு பாசம்னு தெரியல. ராமர் இருந்ததுக்கான ஆதாரமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? இவர் என்ன ஆராய்ச்சியாளரா இல்லை வரலாற்று ஆசிரியரா? என்ன எதுவும் கிடையாது. ஒரு சாதாரண அரசியல்வாதி. நீங்கள் அரசியல் தான் பண்ண முடியும். ராமர் இருந்ததுக்கான அடையாளங்களை நாங்கள் லட்சக்கணக்கில் கொடுக்க முடியும். அதை பொது மேடையில் இவர் பேசினா ஒரு வரலாற்று ஆசிரியரோ இல்லை சனாதன தர்மத்தையும் ராமரை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்களோடு இவரால் வாதம் செய்ய முடியுமா? பேச முடியாது. அதற்கான ஆதாரங்கள் நாங்கள் நிறைய கொடுங்க. ராமநாதபுரம் ராமேஸ்வரமும் ராமநாதபுரமும் சும்மா வரல. இங்கே ஒவ்வொரு இடமும், இங்கே தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு இடமும் ராமர் இருந்ததற்கான அடையாளத்தை பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. இவருக்கு என்ன தெரியும் அதை பற்றியெல்லாம்? இவருக்கு எதுவுமே தெரியாது. இவங்க அரசியலுக்காக எப்போ பார்த்தாலும் ராமரை இழுப்பாங்க, முருகரை இழுப்பாங்க, இல்லை பார்வதி, சிவன். ஏன் இவங்க இந்து கடவுள்களை இழுக்கிறாங்கன்னே எனக்கு புரியல. நீங்கள் ராஜேந்திர சோழனை பேச வந்தால் அதை பேசிட்டு போகணுமே. அப்போ இங்கே அல்லாஹ் இருந்தாரா இல்லை ஜீசஸ் இருந்தாரா தமிழ்நாட்டில்? அவங்க இருந்ததுக்கான அடையாளமும் எங்களுக்கு எதுவுமே இல்லையே. அதுக்கான கல்வெட்டு ஏதாவது சான்றுகள் இருக்கா? இல்லையே. அப்போ அதை நாம் மதிக்க தானே செய்கிறோம். அவங்களுடைய நம்பிக்கையை மதித்து தானே நம்ம இங்கே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். அப்போ ராமரை பற்றி மட்டும் இவர் எதுக்கு பேசுகிறேன்? அதையும் சேர்த்து பேசலாமே தைரியம் இருந்தால். பேச மாட்டாங்க இவங்க. ஏன்னா இவர்களுக்கு இளைத்தவர்கள் யார் என்றால் இந்துக்கள். அதனால் இந்து கடவுள்களை பற்றி பேசுவது தான் இவர்களுக்கு ஒரு அரசியல். இவர்களுக்கு பேர் வரும், பல பேர் பேசுவாங்கன்ற நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம பதில் சொல்வதே என்னை பொறுத்த வரைக்கும் பதில் சொல்வதே வேஸ்ட்டு. ஏன்னா இவங்க அரசியலில் ஒரு ஆதாயத்துக்காக பேசுபவர்கள், உண்மையை பேசுபவர்கள் அல்ல. இல்லை, ராஜேந்திர சோழனை கொண்டாட தவறினால் வரலாறு தெரியாதவர்களை நம் தலையில் கட்டி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். யார் அவர்களை குறிப்பிடுறார்?
வரலாறு தெரியாதவங்க என்ன சொல்லுவார் இவர் சொல்கிறது சங்கிகள்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதை தான் சொல்லுவார். ஆனால் இது வரைக்கும் இவங்க ராஜேந்திர சோழனுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? மத்திய அரசாவது ராஜேந்திர சோழன் பேரை வந்து படைக்கு வச்சிருக்கிறாங்க, நேவிக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போ ராஜேந்திர சோழன் பெருமையை பற்றி பேசியிருக்கிறார்கள், நிறைய இடங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், பிரதமர் முதல் கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? இத்தனை நாளாக நீங்கள் இருந்தீங்களே, என்ன பண்ணியிருக்கிறீங்க ராஜேந்திர சோழனுக்காக? எங்காவது ஒரு இடத்தில் வைத்து அவருக்காக பெரிய அளவில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்திருக்கீங்களா? இல்லை அவருடைய புகழை வெளி உலகுக்கு சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? திருவள்ளுவரை எடுத்து நம்ம பேசினாலே அவர் சனாதனி கிடையாதுன்னு சொல்லிட்டு பேச ஆளு நீங்கள். ராஜேந்திர சோழன்லாம் நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கிட்டீங்க? என்றைக்குமே ஏற்றுக்கிட்டது இல்லையே. இவங்க ராஜேந்திர சோழன் மட்டுமல்ல, தமிழ் மன்னர்கள் யாரையுமே இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சேர சோழ பாண்டியர்களை இவர்கள் என்றுமே கொண்டாடியதில்லை. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் திராவிட தலைவர்கள் தான். அது வந்து பெரியாரில் ஆரம்பித்து இவே ராமசாமியில் ஆரம்பித்து இன்பநீதி வரைக்கும் தான் இவர்களுக்கு தெரியும். அவர்களை மட்டும்தான் இவர்கள் கொண்டாடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சியாளர்களுக்கு தமிழர்களை பேசுவதற்கான தகுதியோ தராதரமோ இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க எதுவுமே செய்ததில்லை இது வரைக்கும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இங்கே நடப்பு ராவண ஆட்சியில் ராமர் ஆட்சி தான் அப்படி சொன்னார். இப்போ இங்கே ராமருக்கு எவிடன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. இப்போ மறைமுகமாக முதல்வரே விமர்சனம் செய்கிறாரா ரகு? இல்லை, முதல்வரை விமர்சனம் செய்யணும். ஏன்னா அவர் முதல்ல சொல்லிட்டோம்னா, ஐயோ ரகுபதி சொல்லிட்டாரே ராமரை பற்றி, அப்புறம் நம்மளை ராமரை இவங்களோட கொள்கை என்னன்னா ராமர் எதிர்ப்பு தான் இவர்களுடைய கொள்கை. இவர் ராமர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, இவர்கள் ஏற்றுக்கொண்டதாக நடிப்பாங்க வேணும்னா. அடுத்து அது ஐயோ அப்படி சொல்லிட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு அமைச்சரை விட்டு இப்படி பேசுகிறாங்க. இது இவர்களின் அரசியல், இது எப்பயுமே பேசுகிறது தான். இது முதல்ல ஒருத்தர் ஒன்று சொன்னார்னா நிறைய விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் நடக்கும் நிறைய செய்திகளை வந்து திசை திருப்பும் முயற்சியாகத்தான் பார்க்கிறேன் இது. அது எதெல்லாம் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய மரணமாக இருக்கட்டும், இல்லை ஆம்ஸ்டாங் மரணமாக இருக்கட்டும், பல பொலிட்டிக்கல் மர்டர் நடந்துட்டுருக்கு, அரசியல் கொலைகள் பல எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இங்கே செத்துட்ருக்குறாங்க. அது எந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் மற்ற கட்சியெல்லாம் வாயை மூடிட்டு பேசாமல் தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கொள்ளைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் திசை திருப்பதற்கு இப்படி ஏதாவது ஒன்று பேசி கிளப்பி விட்டு போயிடுவாங்க. நாம் அதை ஐயோ இவர் ராமரை சொல்லிட்டாரேன்னு நம்ம கதறிட்டு இருப்போம். கதறின உடனே இவங்க அப்போ மற்ற விஷயத்தெல்லாம் மூடி மறைச்சிட்டோம் அப்படின்ட்டு. அவர் ரகுபதி பேசினதும் சரி, இவர் சிவசங்கர் அவர்கள் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை திசை திருப்புவதற்கான முயற்சி தான். ராமர் ஆட்சி அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் ராமரை பற்றி சொல்லிட்டாங்கன்னுவோம். இவர் ராமர் ஆட்சி இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம அதை பற்றி ராமருக்கான எவிடன்ஸ் இல்லைன்னா அவரை பற்றி பேசுவோம். ரெண்டை பற்றி பேசின உடனே முக்கியமான விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துடுவோம். இது வந்து முதல்ல இருந்தவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை போற்றியும் பேசவில்லை, இரண்டாவதாக பேசினவர் அதை எதிர்த்தும் பேசவில்லை. இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து மக்களை திசை திருப்புவதற்காகத்தான் இப்படி பேசுகிறார்கள். மற்றபடி இவங்க இரண்டு பேருமே வந்து கோபாலபுரத்தின் கொத்தழைமைகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடப்பு அரசு பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி மேடம். நன்றி.